ஷஷ்டி கேச்சரி தந்திர சாஸ்திரத்துல பெரிய தெய்வங்கள். அந்த தேவதையோட வாகனம் பூனை. அந்த பூனையோட சக்தி யார்கிட்ட இருக்கோ அந்த மனுஷங்கிட்ட எல்லாரும் அடிமையா இருப்பாங்க. சேனா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கப்பா. என்ன தெரிய? நான் இங்க இருக்கேன்னு யாரா உங்ககிட்ட சொன்னது? அக்கா சொல்லுச்சு. எங்க உன் பையன்? உன் பையன் மேல புக் ஆகிக்கிறது சாதாரண கேஸ் இல்ல, அட்டெம்ப்ட் டு மர்டர். உன் பையன் ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்ல குடிச்சிட்டு சண்டை போட்டுருக்கான். அவன் அடிச்சதுல 2 பேரும் மண்டை வஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானுங்க. போய்ப்பானுங்களா போய்க்க மாட்டானுங்களான்னு தெரியல. உன் பையன் எங்க இருக்கிறான்றது உனக்கு தெரியுங்கிறது எங்களுக்கும் தெரியும். அவனா வந்து சார் நடிச்சிட்டா ஓகே, நாங்களா கண்டுபிடிச்சா என்ன நடக்குன்னு தெரியல. நாளைக்கு காலையில வரைக்கும் அவனுக்கு டைம். என்னடா பண்ண? சொல்ற, என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணல. அவங்க தான் சண்டை போட்டாங்க. நான் அங்கே பக்கத்தில் நின்று அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் யாரையும் அடிக்க. சரி உட்கார், உட்கார். இங்கே இரு, வர. ஒரு நிமிஷம் சுவாதி. அண்ணா, கண்ணன் கூட தான் இருக்கான். நான் பார்த்துக்கிறேன். நீ அம்மா கூட இரு, ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. சரி. நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. ஏற்கனவே ஒருத்தன் இந்த வீட்டுக்கு உதவாம போயிட்டான். இப்ப இன்னொருத்தனும். நான் என்ன தப்பு பண்ணேன்டா? அம்மா, டேய் சீனடா, என்னடா ஆளையே காணோம்? டேய், கண்ணன் ஏதோ கேஸில் மாட்டிக்கிட்டான். நீ உடனே வந்து அவனை ஊருக்கு கூட்டி போயிடு. இன்னும் 2 வாரம் யார் கல்லையும் படக்கூடாது, புரியுதா? டேய் நீ வரல? டேய், நான் இங்கிருந்து அவனும் தெரியும்ல, நான் வர முடியாது. நீ சீக்கிரம் வா. சரி சரி வந்துடும். டேய் வண்டிடுறா. நான் படுக்கிறீங்களா? சீனு, என்னாச்சு? அதுவும் நான் சின்ன மேட்ரு. அவன் உன் தம்பியா? இப்போ எதுனா அதெல்லாம் லேட் ஆச்சு, தூங்கலாம். இத்தனை நாளாக என்னை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டியே, அது நிஜம்னு நினச்சேன். இன்னும் என்கிட்ட இந்த மாதிரிக்க உன்கிட்ட விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவன் என் தம்பி இல்லை, அவன் என் சொந்த தம்பி இல்லைண்ணா. நான் அம்மா அம்மான்னு கூப்பிடுறது கூட என்னை பெத்த அம்மா இல்லைண்ணா. அவங்க எங்க சித்தி, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க. எனக்கு 7 வயசு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா அம்மா செத்துட்டாங்கண்ணா. எல்லாரும் ஏதாவது அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துலான்னு சொல்லும்போது எங்கள் சித்தி தான் இவனை நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு. எங்கள் அம்மா மாதிரியே பார்த்துக்கிச்சுண்ணா. அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சி பிறந்தாங்க. சித்தப்பா இருந்ததுக்கப்புறமா எங்கள் 3 பேரையும் வளர்க்குறதுக்கே எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் தேவையில்லாத பாரமாக இருக்கிறேன்னு தோணுச்சு. சரி, அவங்க கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைக்கலான்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். ஏன்டா போகலான்னு கேட்டுச்சு. நான் எதுவுமே சொல்ல. அப்போ இருந்து எங்கள் அம்மாங்க எனக்கு சண்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு நிறையா பண்ணணும்னு ஆசையாக இருக்குண்ணா. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரில. நிறைய பணம் சம்பாதிச்சு அதுகிட்ட கொண்டு போய் குத்தணும்னு நினச்சேன். ஆனால் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரில. அதான் திருட ஆரம்பித்தேன். எப்போவுமே நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எங்கள் அம்மா சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனால் எங்கள் அம்மா நான் புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ கூட எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுது. பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும்னா உலகத்தில் என்னை விட சந்தோஷமானவன் யாரும் இருக்க முடியாது சீனு.
எனக்கு சந்தோஷம்னா என்னன்னு காட்ட ஒருத்தன் ஜெயிலிருந்து வந்தா. சீனு, ஓ சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? ஓ அம்மா கிட்ட. அம்மாவுக்கு நெருக்கமாக இருக்க ஆசைப்பட்ட நீ அவங்கள விட்டு விலகிட்டே இருக்க. போ சீனு. லைஃப் ஃபுல்லாக நீ வீல் சேர் தள்ளிக்கிட்டே வாழ முடியாது. என்னை விட இப்போ உங்கள் அம்மாவுக்கு தான் நீ தேவை. நான் யாரோ, நீ எனக்கே எவ்வளோ பண்ணும்போது உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பண்ண முடியும்? ஓ, எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும் சீனு. டேய் 5 நிமிஷத்தில் வீட்டில் இருப்போம். கண்ணா வெளியே கூட்டு வா. நீ கிளம்புடா, நானே வீட்டுக்கு போகிறேன்.